ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகள் யாவரையும் ஆமென் இந்த ஆராதனை நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆமென் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நம்மை பாதுகாத்து ஆமென் சோதரர் அவருடைய சமூகத்திலே வர அவர் இரக்கம் பாராட்டினதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அவரை ஆராதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். மொத்த மனுக்குலமும் ஆமென் கர்த்தர் ஒருவரை ஆராதிக்க வேண்டும், அதுதான் நியதி. ஆமென் சோதரம். அந்த ஆமென் ஆராதனை அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே ஆமென் சோதரம் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது கூட ஆமென் தேவ பிள்ளைகளாக நீங்கள் யாவரும் ஆமென் அவருடைய சமூகத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆமென் கரிசனையோடு ஆமென் கர்த்தர் ஆமென் எங்களை பார்க்கிறார் என்கிற ஆமென் எண்ணத்தோடும் பயபக்தியோடும் உண்மையான இருதயத்தோடும் கூடி வாருங்கள். ஆமென் சோதர கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் ஆமென் நம்மோடு இடைபடுவார், நம்மோடு கூட ஆமென் பேசுவார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்படுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இப்பொழுது நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் மகா இரக்கமும் நிறைந்ததானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாள் ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து சாரும் ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் பாடி உம்மை ஆராதிக்க கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் பரலோகத்தில் ஆமென் தேவதூதருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது கூட ஆமென் இந்த பூமியில இருந்து ஆமென் சோதரமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆமென் வானத்தின் வாசல்கள் எங்களுக்கு நிறை திறக்கப்படுவதாக, தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு நிறை இறங்கி வருவதாக. ஆமென் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலையும் உம்முடைய இன்ப பிரசன்னை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வான மண்டல கிரியைகள் விலகட்டும், எல்லா விதமான தடைகள் எல்லாம் ஆண்டவரே விலகி போவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் சோதர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது கூட நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஆமென் பாடலோடு பாடி அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. ஆமென் சோதர பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவோ போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. எல்லா கரங்களை உயர்த்தி மறுபடியும் சொல்லுமா. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவோ போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்று இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்திலே அவரை துதிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சகல பூமியிலுள்ள சகல கோத்தாரும் கர்த்தரை துதிப்பார்களாக. அவர் நாமம் உன்னதங்களிலே மேலான நாமம், எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அவர். உம் நாமம் உயர்த்து உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவோ போதாதையா. உம் அன்பை பாடு ஓய்வின்றி போற்று இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. சொல்லுங்க. உம் நாமம் உயர்த்து உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவோ போதாதையா. உம் அன்பை பாடு ஓய்வின்றி போற்று இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். எல்லோருமாய் ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே.
ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. அவை நல்ல கரங்கட்டி உற்சாகமாய் முழு உள்ளத்தோடு சந்தோஷமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையை கர்த்தரை ஆராதிக்க உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை அற்புதத்தின் மகிமை அப்படி இறங்கி வரும். அவை இந்த பூலோகத்திலே கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறபடியினால் அவை சோத்திரம் சகல பொல்லாத கிரியைகளையும் ஆண்டவர் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். தாயின் கருவில் கண்டவரே தயவாய் இதுவரை சுமந்தவரே. தாயின் கருவில் கண்டவரே தயவாய் இதுவரை சுமந்தவரே. தகப்பனின் மேலாய் காப்பவரே தரணியில் உமக்கு நிகரும் உண்டோ. தகப்பனின் மேலாய் காப்பவரே தரணியில் உமக்கு நிகரும் உண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும் சொல்லுங்க. ஆயிரம் ஜீவியம் எத்தனை நன்மைகள். ஆயிரம் நாவுகள் வேண்டும். ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. சொல்வோம். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. அமை நல்ல கரந்தட்டி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே பரிகார பலியாய் அமையின் சோதரம் மரித்தவரே மூன்றாம் உயிரோடு எழுந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா என்று சொல்லி பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே பரிகார பலியாய் மரித்தவரே. பாவங்கள் சுமந்து பரிசுத்தரே பரிகார பலியாய் மரித்தவரே. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர் ஜீவனில் உமக்கு நிகரும் உண்டோ. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர் ஜீவனில் உமக்கு நிகரும் உண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டமே. ஆயிரம் ஜீவியம் சொல்லுவோமாக. ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆண்டவரே. ஆயிரம் ஜீவியம் வேண்டும் அப்பா. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாது. எல்லாருமாய் ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. அவை நல்ல கரந்தச்சி வாக்கு தத்தங்கள் தந்தவரே, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறவரே. அமை சொல்ற ஆபிரகாமுக்கு செய்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்நாள் முதற்கொண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உன் சந்ததி அமேஸ்வர் கடற்கரை மணலை போல பெருகும். அமை இன்றைக்கும் அவருடைய சந்ததி பெருகி கொண்டிருக்கிறது. ஓ ஜீசஸ். வாக்கு தத்தங்கள் தந்தவரே வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. வாக்கு தத்தங்கள் தந்தவரே வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் வார்த்தையில் உமக்கு நிகரும் உண்டோ. எல்லாரும் சொல்லுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் வார்த்தையில் உமக்கு நிகரும் உண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும். ஆமென். ஆயிரம் எல்லாருமா நல்ல கரங்கள் உற்சாகமாய் முழு வளத்தோடு ஆமென். ஆண்டவரே ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாது ஆண்டவரே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாது ஆண்டவரே. ஆமென். சொல்லுவோம். நீ சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்து உண்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாடு ஓய்வின்றி போற்று இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. சொல்லும். உன் நாமம் உயர்த்து உண்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாடு ஓய்வின்றி போற்று இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில் நிறைந்து உற்சாகமாய் ஆண்டவரே இந்த ஜீவிய காலம்
கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான காலம். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கசப்பாக தெரிகிறதா? தொடர்ந்து பிரச்சனைகள், தொடர்ந்து போராட்டங்கள், தொடர்ந்து அவமானங்கள், தொடர்ந்து தோல்விகள், வாழ்க்கையே கசப்பு நிறைந்தது போல உனக்கு தெரிகிறதா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அவரை ஆராதித்து பழகுங்கள், அவருக்கு உங்கள் முழு உள்ளத்தை கொடுங்கள். சொந்த தாயின் கருவிலே உன்னை கண்டெடுத்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். ஸ்தோத்திர கசப்பான இந்த வாழ்க்கை மதுரமாய் மாறும். ஜீசஸ், அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமாக முழு உள்ளத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. எல்லாரும் சொல்லுங்க, தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே, தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகரும் உண்டோ? தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகரும் உண்டோ? ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். அப்பா, கோடான கோடி நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்திலே ஜீவனோடும் பலத்தோடும் துதிக்கும்படி ஆராதிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே சோதரி ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்களா? எங்களை விசாரிப்பார் யார் உண்டு என்று சொல்லி சோதரம் அவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் கைவிடாத கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் மாறாதவர். ஸ்தோத்திரம். அவர் சீக்கிரம் வருகிறவர். அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்கிறவர். நித்தியமாய் நம்மை வாழ வைக்கிறவர் இயேசு. ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரை ஆராதிக்கிற எல்லாருமாய் முழு உள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, முழு பலத்தோடு ஆராதிப்போமாக. அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ராஷாகா பாபா பாபா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பூமியிலே பிறந்த சகல ஜீவராசிகளும் கர்த்தரை துதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரே வானாதி வானங்களுக்கு மேலானவர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவரிடத்திலே சோதரம் பரிசுத்தம் மாத்திரம் உண்டு. அவர் சோதரம் பாவம் அறியாத சுத்த கண்ணர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்க தகுந்த தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால் ஒரு நாளும் அவருடைய தன்மை அவர் மாற்றிக் கொள்வது இல்லை. ஒரு நாளும் பாவத்திற்கு அவர் உடன்படுவதில்லை. ஓ ஜீசஸ், பாவிகளை மீட்க வந்த மீட்பர் அவர். பாவத்தை மன்னிக்கவும் நம்முடைய பாவத்தை இரத்தத்தினால் கழுவவும் அவருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே. அவரை அண்டிக் கொண்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறவர்கள் பலனடைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. பூமியின் குடிகளே, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். 10 நரம்பு வீணையினாலும் கர்த்தரை நான் பாடி துதித்து ஆராதிப்பேன். அந்தி சந்தி மத்தியான ராஜாமங்கள் முழுவதும் என் கர்த்தரை நான் உயர்த்துவேன் என்று எழுதுகிறார். ஓ ரபா பாபா டலர சந்தல போதனா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, முன்னோருடைய பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப் என்று சந்ததி சந்ததியாக அவருடைய நாமங்கள் வேதத்தில் எழுதப்பட காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் நம்பினார்கள். ஓ ஜீசஸ், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் நம்பினாள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் நம்பினாள். ஓ ஜீசஸ், நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை தருவார். ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவிச்சி வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் ஸ்தோத்திரம், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தா அவன் வெட்கப்பட்டு போக மாட்டோம், அவமானம் அடைய மாட்டோம். அவன் ஸ்தோத்திரம், நம்முடைய காரியங்களுக்காய் பல பேரை நம்பி இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களெல்லாம் ஏமாற்றி இருக்கலாம். அவன் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார். செய்வேன் என்று சொன்னவர் செய்வார். அவன் ஸ்தோத்திரம், ஒரு நாளும் நம்மை விட்டு அவர் விலக மாட்டார். அவன் அந்த நல்ல ஆண்டவருக்கு அவன் மகிமை செலுத்துங்க. ஓ ஜீசஸ், அவர் வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவர் மாற மாட்டார். நல்லா அவரை ஆராதிக்க உங்கள் இருதயங்களை அவரோடு திருப்பிக் கொள்ளுங்கள். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீருமாய். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. சொல்லுங்க ஆமென். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது ஆமென். எல்லாம் கரந்தட்டி உற்சாகமாய் நம்பிக்கையோடு ஆமென். நம்பியதால் விடுவித்தீ. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆமென் ஆபிரகாம் தயங்காமல் நம்பிக்கொண்டிருந்தான். சாராள் கொஞ்ச காலத்தில் தன்னுடைய நம்பிக்கை இழந்து போனாள். ஆனால் ஆமென் ஆபிரகாமோ தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு ஆமென் சொல்லுங்க. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. மீண்டும் ஒருமுறை சொல்லுமாக. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்து. எல்லோரும் மீண்டும் ஒரு முறை. முன்னோர்கள் மீது ஆமென் ஜீசஸ் ஆமென் நம்பியதால் விடுவித்து. ஆமென். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை உறுதியாய் பிடித்துக் கொண்டு தாவீது தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டே இருந்தான். தேசத்திலே ராஜாவை தவிர ஒருவரையும் ஒருவரிடத்தில் வேண்டுதல் செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டங்கள் வந்தாலும் தாவீது 3 வேளை அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். தேவ பிள்ளையை ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்கள். ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறும். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை
கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பீடித்து கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பீடித்து கொண்டு எல்லாரும் சொல்லுவோம். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பீடித்து கொண்டு முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியேதான் விடுவித்தீர். எல்லோருமாய் சொல்லி, முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியேதான் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினதால் விடுவித்தீர். ஆமென். முன்னோர்கள் நன்றி ஆவியானவரே, நம்பிக்கை வைத்தவர்களை நீர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். நீ விடுவிக்க போதுமானவராயிருக்கிறீர். ஓ ராஷாகா பாபா 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 ஓ ராஷாந்தலபோ ஓ ராஷாந்தலபோதரா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுங்க. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் மீண்டும் ஒரு முறை. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுதமே. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடு. எல்லாரும் சொல்வோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காடுவேன். மீண்டும் ஒரு முறை. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காடுவேன். ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மீண்டும் ஒரு முறை சொல்லுமாக. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா ராஜா நான் அதை தினம் யோசிப். நல்ல கத்தரை. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென் சொல்வோம். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மீண்டும் ஒரு முறை. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா, ஆனந்தமே. எல்லோருமாய் அல்லேலூயா, ஆனந்தமே. கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆமென் ஜீசஸ். ஆனந்தமே. அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை சொல்வோம். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இரு
காக்க தூதர்கள் எனக்குண்டு, தூதர்கள் நமக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லிலே, பாதம் கல்லில் மோதாமல் காற்று கரங்களில் ஏந்து. எல்லாரும் சொல்ல மறுபடியுமாய், பாதம் மோதாமல் காற்று கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுவோம் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், நல்ல கரம் தட்டி உற்சாகமாக ஆமென். இருப்பேன், நல்ல பாடி கர்த்தரை ஆராதிப்போம். துதிப்பேன் துதிப்பேன் துதிச்சு கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிச்சு கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிச்சு கொண்டே இருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆவி நிறைந்து ஓ ராபா பாபா பாபா ஓ ராஷாகா பாபா பாபா பா. ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் உம்முடைய கிருபை மாத்திரம் என்னோடு கூட இல்லை என்று சொன்னால் நான் ஜீவனோடு பலத்தோடு வாழ்ந்திருக்க முடியாது. இந்த நேரத்தில் ஒரு புது கிருபை உங்களை நிரப்புவதாக, ஒரு புது அபிஷேகமை நிரப்புவதாக. அப்பா, உன்னதத்திலிருந்து ஒரு தேவ பலன் எங்களுக்கு இறங்கி வரட்டும். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படி, எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படி. ஆண்டவரே, இன்றைக்கு ஆலயத்திற்கு வர முடியாமல் தேவ பிள்ளைகளுடைய வீடுகளில் ஆராதிக்கிறார்கள். பிசாசானவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வஞ்சித்து விடாதபடி ஒரு தேவ பலன், ஒரு தேவ பலன், ஒரு தேவ மகிமை. ஓ ராஷாகா ஓ ரியாத்தலவோ ரிகா பாபா பாபா பா. பலன் அடைவார்களாக, பலன் அடைவதாக. இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு புது பலன் அடைவார்களாக. விசுவாசத்தில் ஒரு புது பலன் அடைவார்களாக. அமை பலவிடத்திலிருந்து ஒரு புது பலன் அடைவார்களாக. அவிசுவாசங்கள் விலகுவதாக, பயங்கள் விலகுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக, நிந்தைகள் விலகுவதாக. ஓ ராஷாகா பாபா. நல்ல நல்ல விட்டு கொடுத்து, நல்ல விட்டு கொடுத்து ஆவியானவர், ஆவியானவர் பிரசன்னமாக இறங்குகிறார். ஆவியான மகிமை பிரசன்னமாக இறங்குகிறது. தடைகள் விலகுகிறது, கட்டுகள் உடைகிறது, செய்வினையின் கட்டுகள் உடைகிறது, மந்திரவாத கட்டுகள் உடைகிறது, ஏவல் பிள்ளி சுனிய கட்டுகள் எல்லாம் உடைகிறது. ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை. இப்பொழுது உன்னை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற கட்டுகளை தேவன் உடைக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், புதிய வல்லமையை. ஓ ராஷாகா பாபா 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 ஓ ரத்தனா மாமா ஓ யாக்கோபா பாபா பாபா. அன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், எலியாவின் மேலே இருந்த பரிசுத்த அக்கினி பாகாலி பலிபீடங்களை தகர்த்து போட்டது, சுட்டரித்து போட்டது. இன்றைக்கு உண்மையில் இருக்கிற பரிசுத்த அக்கினி ஆமென் உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான சாத்தானி சதித்திட்டங்களை முறியடிக்கும். ஆமென், சுட்டரித்து போடும். ஆமென். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் உனக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் வியாதி உன்னை தொட முடியாது, கொள்ளையை தொட முடியாது, இக்கட்டுகள் உன்னை நெருங்க முடியாது. ஆமென் சோதரம், பயம் உன்னை நெருங்காது, கலக்கம் உனக்குள்ள வராது. உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியின் பலன் ஆமென் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை உனக்கு கொடுக்கும். நல்ல கரத்தை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆவியிலிருந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, நல்லா துதிங்க. துதிக்க துதிக்க ஒரு புது பலன் உங்களை நிரப்புவதாக. ஆமென். நிரப்பி கொண்டிருக்கிறது, நிரப்பி கொண்டிருக்கிறது. உங்கள் வீடுகளில் அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், உங்கள் வீடுகளில் அற்புத சுகங்கள், உங்கள் வீடுகளில் ஒரு தெய்வீக பிரசன்னம் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்குகிறது. ஓ ரிமாண்டலாமா ஓ ராஷாகா பாபா பாபா பா. இறங்கு ஆண்டவரே, இறங்கு ஆண்டவரே, இறங்கு ஆண்டவரே. ஆமென் சோதரி யாபேசு கூடாரத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆமென் உருவாக்கின கர்த்தர் இப்பொழுது இறங்கி வருவீராக. யாக்கோபின் கூடாரத்தை திரும்ப அவன் ஸ்தானத்தில் நிறுத்தின கர்த்தர் உடைந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களை தேற்றி திரும்ப ஸ்தானத்தில் நிறுத்துவீராக. பலம் கொண்டு திடமனதாக எழும்புவார்களாக. கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரங்களை எழும்புவார்களாக. உபயோகமல்ல பாத்திரங்களை எழும்புவார்களாக. பலவீனங்கள் உடையற்றும், தீராத வயிற்றுவலிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு புது பலன் இறங்குவதாக. ஓ ராஷாகாமா ஒரு யாத்தனவோ ரிகாபாலா ரகபோடலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ மகிமை சொல்லுகிறட்டும் ஆண்டவரே, மகிமை சொல்லுகிறட்டும் ஆண்டவரே. கிருபையாலேலூயா நன்றி சொல்லுகிறோம். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீ. எல்லோரும் கரங்களை உயர்த்தி
முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தி, வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. கர்த்தர் நம்பினா ஒரு நாள் நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தந்து அவருடைய பிள்ளையாய் வைத்து உங்களை அருமையாய் நடத்தி கொண்டு போவார். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலும் உங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், உங்களை உற்று நோக்கி பார்க்கிற கர்த்தர், பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து உன்னை என் கண்கள் கண்டது என்று சொன்ன கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார், பலப்படுத்தி நடத்துவார், சீர்படுத்தி நடத்துவார், செவையான பாதையில நடத்துவார். அமை பள்ளங்கள் மேடுகளில் நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளாமல் நடத்துவார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, நன்றி சொல்லுகிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்து, அப்படியே மகிமைக்கு இடம் கொடுத்து, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியான வழி நடத்துவீராக. ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இப்படி சிஸ்டர் வந்து நம்ம ஜெபத்திலே நடத்துவோம். அவரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு இந்த வேலையிலும் தேவன் நம்முடைய ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஆராதனையில் தேவ மகிமை நம்மோடு கூட இருந்தது. தேவன் ஆராதனை மகிமையாய் நிரப்பினார், விடுதலை அளித்தார். தேவனுக்கு நன்றி செலுத்தியப்பா. இந்த வேலையிலும் தொடர்ந்து உடைய மகிமை ஆளுகை பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையால் எங்களை நிரப்பி அப்பா போஷித்து திருப்தி ஆக்கி எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலும் கூட சங்கீதம் 147 19 20 வசனத்திலே யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அப்படின்னு தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அவர் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு தேவனை அறிந்து கொண்டிருக்கிற, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற, இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஜனங்கள், நாம் இஸ்ரவேலராகும், யாக்கோபு அவருடைய சந்ததியாக தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். நாளிலும் கூட யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களை உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வசனங்களையும் இஸ்ரவேலாகிய நமக்கு நியாயங்களையும் அவர் அறிக்கைகளையும் அநேக கட்டளைகளையும் அநேக வார்த்தைகள் மூலமாக நமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். இன்னொரு அடுத்த வசனத்தில் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி அறிவிக்கப்படவில்லை. ஒரு விஷயம் தேவனிடத்திலே கண்ணோக்கி பார்ப்போப்பா, யாருக்கும் கிடைக்காத மகா பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் அப்பா, அந்த சந்ததியிலே எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அவர்களுக்கு கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களை நடத்திருக்கிறீர். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆபிரகாமுக்கு செய்வேன் என்று சொன்னதை அவர் செய்யாமல் இருக்கவில்லை. அவருக்கு 100 வயது ஆனபோது சாராளுக்கு தேவன் கற்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொன்னபோது கூட, ஆனால் சாராளால் விசுவாசிக்க முடியல, ஆபிரகாம் விசுவாசித்தார். சூழ்நிலைகள் ஒருவேளை வாக்குத்தத்தங்களை உங்களை மறக்கடிக்க பண்ணலாம், சூழ்நிலைகள் நிமித்தமாக இது நடக்குமா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். தேவன் இந்த நாட்களிலும் கூட அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேறு எந்த ஜாதிக்கும் அவர் இதை அறிக்கையிடவில்லை. உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆபிரகாம் யாக்கோபின் சந்ததிக்கு இஸ்ரவேலராகிய நமக்கு அவர் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். மோசேக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போகவில்லை என்று வேதத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலராகிய நாமும் யாக்கோபாகிய நமக்கு கொடுத்த வசனங்கள் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களிலும் கூட எல்லா சூழ்நிலையும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் அவரை விட்டு நீங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டு துவண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலைகளை காணாதபடி வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஆபிரகாமை போல
ஈசாக்கை போல, யாக்கோபை போல சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, நம்முடைய பலனை பார்த்து அல்ல, தேவ வார்த்தையை நோக்கி பார்த்து ஜீவனுள்ள ராஜாவின் அந்த வல்லமைக்குள்ளே நம்மை அர்ப்பணித்து இருப்போமானால் அதை தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சொன்னது செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் தேவன் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட தெய்வமே, இந்த நாட்களில் உங்கள் மகிமை இறங்கட்டும், உங்கள் வல்லமை இறங்கட்டும். அப்படியே விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாள் உங்கள் விசுவாசம் பெருகி ஒவ்வொரு நாள் உங்கள் ஊற்றி அப்படியே புறப்படும் போது தேவன் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட தேவனப்பா, சூழ்நிலைகளை பார்த்து எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகளுக்காக அல்ல, எந்த ஒரு மன பாரங்களும், எந்த ஒரு விதமான கஷ்டங்களும், எந்த பலவீனங்களும் நாம் அவைச்சை மேற்கொள்ள வேண்டும். தேவ வார்த்தையினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் தேவ வல்லமையினாலும் மேற்கொள்ளுகிற கிருபை இந்த நாட்களில் தேவன் நமக்கு தருவாராக, சபைக்கு தருவாராக. எல்லா விசுவாச குடும்பங்களுக்குள்ள தேவன் ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. அது மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் இந்த நாட்கள் இந்த பலனை பெற்றுக்கொண்டு இந்த விசுவாசமும் இந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொண்டு ஓடும்போது எல்லா சூழ்நிலைகளும் உடை தெரிய முடியும். நம்முடைய தேவ ராஜ்யம் இந்த பூமியில் வருவதற்கும் தேவனுடைய சித்தம் இங்கு செய்யப்படுவதற்கும் நம்மை தான் தேவன் தூணாக நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறு பிரச்சனைகளையும், சிறிய போராட்டங்களையும், சிறிய பலவீனங்களையும், எல்லா காரியங்களும் உடைத்து எறியாத நம்மால தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது. இந்த நாட்களிலும் கூட நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்க வார்த்தையின் பிரகாரம் உங்க பலத்தினாலே ஓடக்கூடிய கிருபை, அபிஷேகம், அந்த மகிமை எங்களுக்குள்ள தாங்க. என் கணவர் பிள்ளைகள் எங்களுக்குள்ள எனக்குள்ளே தாங்க. அந்த ஊச்சி எங்க வீட்டில் புறப்படட்டே இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உங்க நாம மகிமைக்காக தகப்பனே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எது எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற ராஜா எங்களோடு இருக்கிற தகப்பனே. நீ ராஜாதி ராஜாவா இருக்கிற தகப்பனே. பாவமோ சாபமோ எவ்வித கட்டும் எங்களை அணுக முடியாது. வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட, எங்களுக்கு காண்பிக்கப்பட்ட சிலுவையிலே அப்பா நீ காட்டின அந்த இரக்கத்தினால் அன்பினால் நாங்கள் பிழைத்து கொள்ளுவோம் தகப்பனே. ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து இந்த நாட்களிலும் கூட நம் மூலமாக நாம் மீட்கப்படும் போது, தேவ இரத்தத்தாலே தேவ மகிமைக்குள்ளே நாம் அர்ப்பணிக்கப்படும் போது நம்முடைய தேசத்திற்கு விடுதலை உண்டு, நம்முடைய ஜனத்திற்கு விடுதலை உண்டு. வேற எந்த ஜாதிக்கும் இது அறிவிக்கப்படவில்லை. வேற எந்த ஜாதியாரும், வேற எந்த இனத்தாரும், மொழியாரும் இதை அறிந்து கொள்ள வேண்டிய வேதம் எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் அறிவிக்கப்பட்டது. நாம் அதை அறிவிக்க வேண்டும் அநேகருக்கு. நாம் இந்த விடுதலையின் மகிமை அநேகருக்கு அறிவிக்க வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் நாமே இதை உணரவில்லை என்றால் எப்படி அறிவிக்க முடியும்? ஒரு விஷயம் கூட அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நாங்கள் அறிவிக்க வேண்டும்பா. எங்களை தகுதியாக்குங்க. எங்களை அப்பா நீங்க அப்பா எங்களை ரட்சித்து எங்களை இரத்தத்தாலே கழுவி எங்களை உம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறீர். புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அப்பா உம்முடைய உரிமையின் பங்கில் அப்பா உம்முடைய உரிமை அப்பா நீ ரத்தம் சிந்தினதில் எங்களுக்கு உரிமை இருக்கிறதுப்பா. இதில் பங்குடையவர்களாகி மீட்கப்பட வேண்டும். அநேகரை மீட்க வேண்டும். அநேக ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டும் தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி அப்பா எங்களுடைய தமிழ்நாட்டிலே, இந்திய தேசத்திலே ஆத்தும மீட்பை கட்டளையிடுங்க தகப்பனே. எந்த ஜாதிக்கும் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் அநேகருக்கு ஆத்தும மீட்பு அறிவிக்கப்படவில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் தேவனுடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. இன்று அநேக இரத்தங்களை சிந்தி பாவத்தை மன்னிக்க, நம்முடைய பாவத்தை பரிகாரத்தை கழுவ முடியும் என்று சொல்லி மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இயேசுவே உங்க இரத்தம் சிந்தப்பட்டு விட்டதுப்பா, இதை அறிவிக்கணும் ராஜா. இன்னும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். கண்கள் திறக்கப்படணும் தகப்பனே. மாம்ச கண்களை
என் தேவனப்பா அப்பா மாம்சீகத்தின் எண்ணங்களும் மாம்சீகங்களும் கட்டப்படனே இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ரட்சிங்கப்பா. ஆத்தும மீட்பை கட்டளையிடுங்க. நித்திய ஜீவனை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். என் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே உண்மையான தெய்வம். இயேசுவை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை. நானே தேவன், என்னை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை என்று வேதத்தில் இருக்கிற வார்த்தையை என் தேவன் இந்த நாட்களில் நாங்கள் அறிவிக்கங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படணும். ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல அநேகருக்கு அறிவிக்கப்பட அப்பா எங்கள் மூலமாய் அறிவிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. என் தேவ கரம் இருக்கட்டும். ஒரு விஷயம் கூட நம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். மும்பையில் அதிக வெள்ளம் பெருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல நீலகிரியிலையும் ஊட்டியிலையும் அநேக வெள்ளப்பெருக்கு ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜனங்களுடைய அழுகுறலும் கூக்குரலும் வேதனையும் கவலையும் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் தேசத்திற்கு ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிட வேண்டும். இயேசுவே எங்களை அப்பா நீர் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பாதுகாத்து வைத்திருக்கிறீர ராஜா. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்களுடைய ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படணும்ப்பா. என் தினங்களை காத்து கொள்ளுங்கப்பா. எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லைப்பா. ஒரு பக்கம் தகப்பனே பணம் இல்லாத நிலைமை, எப்பா நெருக்கடி, உணவு இல்லாத பஞ்சத்தின் நிலைமை, ஒரு பக்கம் வெள்ளங்களப்பா. என் தேவனே எங்கள் தேசத்துக்கு இறங்கி எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்கள் எல்லாரையும் அப்பா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். நீங்கள் உங்கள் குடும்பங்களிலே சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். விசேஷமாக ஆண்டவர் மேல் உங்களுக்கு இருந்த பற்றும் நம்பிக்கையும் வைராக்கியமும் குறையாமல் இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. எனவே இன்னும் தேவனோடு அதிகமாய் நெருங்குங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி அதிகமாக நடங்கள், கீழ்ப்படியுங்கள். அம்மை கர்த்தரோடு நடப்போம். தேவனுடைய ராஜ்யத்தில் அம்மை சொத்துரம் அம்மை கர்த்தர் வரும்பொழுது அவரோடு கூட எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து நாம் வாசிப்போம். ரூத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரூத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்துவின் புத்தகம் ஒரு விசேஷமான ஒரு புத்தகம். இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், வேதாகமத்தில் 2 பெண்களுடைய பெயர்களிலே புத்தகங்கள் வந்திருக்கிறது. மற்ற எல்லாம் அமை சோதரம் வெவ்வேறு தீர்க்கதரிசியுடைய பெயர்கள் இருந்தாலும் 2 புத்தகங்கள் பெண்களினுடைய பெயரிலே எழுதப்பட்ட சிறப்பான ஒரு புத்தகம். அதில் அமை ரூத் ஒன்று, எஸ்தர் புத்தகம் ஒன்று. இந்த 2 புத்தகங்களும் கர்த்தருடைய மீட்பை குறித்து எழுதுகிறதான ஒரு புத்தகம். ரூத்தின் புத்தகம் தனிப்பட்ட ஒரு குடும்பம். அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்தார்கள், அந்த குடும்பத்தில் ஆண்டவர் வந்த பொழுது அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது என்று அவன் எடுத்து காட்டுகிற ஒரு புத்தகம். எஸ்தர் புத்தகம் அவன் தேசத்துக்கு விரோதமாய் ஆமான் எழுப்பின பொழுது தேசத்தை அழித்து விட வேண்டும், அதாவது யூத ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் பண்ணின பொழுது எஸ்தரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவன் எஸ்தரின் மூலமாக அந்த ராஜ்யத்தை மீட்கிற காரியத்தை சொல்லுகிற ஒரு புத்தகம். 2 புத்தகங்கள் மிக அருமையான புத்தகங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ்
ரூத்துவின் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட அவர் பேசியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். கர்த்தருடைய அடைக்கலத்தில் ஒருவன் வந்துவிட்டால் அவருடைய சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும் பொழுது 36வது சங்கீதம் 7வது வசனத்தில் இப்படியா எழுதுகிறார்: தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய பிரசனமும் இல்லை என்று சொன்னால் பூமியிலே வாழ முடியாது மனிதனால். எவ்வளவு பணம் இருக்கட்டும், விஞ்ஞானங்கள் இருக்கட்டும், எது இருந்தாலும் அவருடைய செட்டை என்கிறதான ஒரு அடைக்கலம், அதாவது கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் நிழலிலே வைத்து அதை பாதுகாக்கிறது போல கர்த்தர் இந்த தேசத்தையும் பூமியையும் தேசத்தின் குடிகளையும் பாதுகாக்காவிட்டால் எதை கொண்டும் பூமியை மீட்டுக்கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர், சகல அதிகாரங்களும் அவர் கையில் இருக்கிறது. அதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதரம். அது மாத்திரமல்ல, தாவீது 91வது சங்கீதம் 4வது வசனத்தில் இப்படியா எழுதுகிறார்: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவது. அப்போ அவருடைய செட்டை நமக்கு மிகுந்த அடைக்கலமாக இருக்கிறது. அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து விட்டால் ஆண்டவர் எந்த விதமான ஆபத்துக்கும் நம்மை இடம் கொடுக்கிறவர் அல்ல. எல்லா விதமான கேடுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அவருடைய செட்டை நமக்கு மிகுந்த அடைக்கலமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வசன பகுதி எழுதுகிறது: அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறாய், அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சோதரம் கர்த்தர் அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்திலே நம்மை கொண்டு வந்திருப்பது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சோதரம் அவராலே நமக்கு நிறைவான பலன் உண்டு. சோதரம் தேவன் நம்மை வாழ வைக்கிற சர்வ வல்லமை உள்ளதான தெய்வம். சோதரம் தேவநாம மகிமைப்படுவதாக. இந்த ரூத்துவின் புத்தகத்தில் சோதரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது: உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றி போய்கொண்டிருக்கிறோம். அவரிடத்திலிருந்து நிறைவான பலன் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் தருகிற விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது: உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு நிச்சயமாய் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார்: உன் செய்கைக்கு தக்க நிறைவான பலன் உண்டு. நம்மை வெளிப்படுத்தும் விசேஷ ஆண்டவர் எழுதும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேடி வந்த உடனே என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவில்லை, சம்பவிக்கவில்லை, என் குடும்பத்திற்கு இந்த பிரச்சனை மாறவில்லை, இப்படித்தான் சொல்லுகிறார்களே தவிர வேதம் இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறது: உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. அந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு, அந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு, சோதரம் நீங்கள் உங்கள் செய்கைகள் அதற்கு தகுதி உள்ளவைகளாக இருந்ததா? அதை முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை என்று எண்ணுவதற்கு முன்பதாக இந்த அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு நான் பாத்திரனாய் நடந்து கொண்டேனா? சோதரர், இந்த செய்கைக்கு என்னுடைய செய்கை கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த செய்கைக்கு நிச்சயம் ஆண்டவர் பலனை தந்திருப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ரூத்துக்கு ரூத் செய்த செய்கைகள் என்ன? ரூத்தினுடைய கிரியைகள் எப்படி இருந்தது? போவாஸ் ரூத்தை பார்த்து, உன் செய்கைக்கு தக்க பலன் நிச்சயமாய் உனக்கு உண்டு, அவரிடத்திலிருந்து நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த ரூத் என்ன செய்கைகளை செய்தால் என்று இந்த வசனத்தில் நாம் விளங்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக இந்த ரூத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிந்த ஒன்று, தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன், புதிதாய் பார்க்கிறவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுகிறேன். இந்த
ரூத் யார் என்று சொன்னால் எலிமெலேக் என்கிறதான ஒரு நபருடைய மருமகள். எலிமெலேக் நகோமி என்கிறவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். இவர்கள் பெத்லெகேமிலே பஞ்சம் வந்து விட்டது என்று சொல்லி பஞ்சம் பிழைப்பதற்காக தங்கள் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக மோவாப் தேசத்திற்கு போனார்கள். இந்த மோவாப் தேசத்திலே சோதரம் இந்த 2 பேருக்கும், அதாவது எலிமெலேக்குடைய 2 ஆண் பிள்ளைகளுக்கும் அங்கே பெண் எடுத்தார்கள். மோவாப் தேசத்தில். மோவாப் தேசம் தேவனுக்கு விரோதமான ஒரு தேசம். நீங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அந்த மோவாப் தேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவர் ஏராளமான வார்த்தைகளை எழுதுகிறதை பார்க்கிறோம். மோவாப் தேசத்தின் அழிவை குறித்து ஆண்டவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த மோவாப் தேசம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை செய்த ஒரு தேசம், கர்த்தருக்கு விரோதமாய் நடந்த ஒரு தேசம். இந்த தேசத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பெண் எடுத்தார்கள். ஒருத்தி பேர் ருத், இன்னொருத்தி பேர் ஓர்பால். இங்கே திடீரென்று அந்த தேசத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது நகோமியின் கணவன் எலிமெலேக்கு மரித்து போனால் இந்த அவருடைய 2 குமாரர்கள் அவர்களும் மரித்து போனார்கள். இப்பொழுது 3 பெண்களாக இவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் வந்து விட்டார்கள். அவள் குடும்பம் இப்பொழுது ஆதரவில்லாமல் ஆதரவற்றவர்களாக அந்த குடும்பம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகருடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆதரவற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. நல்ல வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள்லாம் தலைகளாய் மாறி இன்றைக்கு ஆறுதல் அற்று போய் எப்படி வாழ்வோங்கிற நிலை தெரியாமல் நிலை தடுமாறி நிற்கிற ஒரு அனுபவங்களை இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் தேசத்தில் நிற்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படித்தான் அன்றைக்கு ஒரு குடும்பம் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பம் ஆனால் கர்த்தர் மேல் வைராக்கியமாக இருந்தது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை தலைகளாய் மாறி எப்படி வாழ்வோங்கிற நிலை தெரியாமல் இருந்தால் அவர்கள் கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த புத்தகம். தேவநாம மகிமைப்படட்டும். இங்கே எல்லாம் இழந்து போன நிலைமையிலே நகோமி சொல்லுகிறார், என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், என்னை மாறாள் என்று அழையுங்கள். மாறாள் என்றால் கசப்பு. என் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. ஆண்டவர் என் வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டாய். அவருடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறது போல அவள் பேசுகிறாள். ஏனால் அவள் குடும்பத்தில் நடந்த காரியம் அப்படி. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேகர் அப்படித்தான் எண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறதோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்றெல்லாம் எண்ணுகிறோம். ஆனால் இங்கே நடந்த சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 1வது அதிகாரம் 8வது வசனம். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. போதுமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நகோமி இப்பொழுது 3 பேரும் விதவைகளாய் நிற்கிறார்கள். இப்பொழுது நகோமி எழுந்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அவள் திரும்புகிறார். அதாவது பெத்லெகேமுக்கு அவள் திரும்புகிறாள். அங்கே ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் அருமையாய் போஷிக்கிறார் என்று சொல்லி அவள் கேள்விப்படுகிறாள். எப்பொழுதுமே பெத்லெகேம் அப்பத்தின் வீடு. கர்த்தருடைய வீட்டில் இருந்தால் ஆண்டவர் போஷித்துக் கொண்டுதான் இருப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே பஞ்சம் பொழைக்க வந்த தேசத்தில் இப்படி ஒரு பேர் இழப்பு. பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே முழுவதும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைகள், இந்த தேசம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது. அங்கே பேர் அழிவை இவர்கள் சந்தித்தார்கள். எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் இடத்துல இருந்தால் அது பஞ்சம் வந்தது போல இருந்தாலும் கர்த்தர் அங்கே நடத்துவார்.
அங்கிருக்கிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். இப்பொழுது பஞ்சம் பொழைக்கும்படி இங்கே வந்தார்கள். இப்பொழுது இங்கே இந்த சூழ்நிலை நடந்தவுடனே தன்னுடைய பட்டணத்தை குறித்து நகோமி கேள்விப்படுகிறாள். அங்கே கர்த்தர் இறங்கி ஜனங்களுக்கு மனம் இறங்கி உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி 1வது அதிகாரத்தில் சோதரம் 6வது வசனத்தில் இப்படியே சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. பாருங்க, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் அருளி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவ சபைகளுக்கும் தேவன் பாதுகாப்பாக இருந்து போஷித்து கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இதை கேள்விப்பட்டு இன்றைக்கும் சபையிலே இப்படி ஒரு விடுதலை கிடைக்கிறதாமே, சபையிலே இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதாம் என்று கேள்விப்பட்டுகிற வருகிற ஜனங்கள் ஏராளம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஆமென். வருகிற நாட்கள் அப்படி பெரும் கூட்ட ஜனங்கள் வரப்போகிறார்கள். பெத்லகேம் என்கிற தேவனுடைய வீட்டிலே, சபை என்கிற தேவனுடைய வீட்டிலே கர்த்தர் எல்லாரையும் போஷித்து அருமையாய் பாதுகாத்து நடத்துகிறாராமே, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதாம் என்று சொல்லி எல்லோரும் கேள்விப்பட போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படும். இப்படி அவள் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மருமக்களை அழைத்து கொண்டு அவள் புறப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது நகோமி சொல்லுகிறாள், நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், என்னோடு கூட நீங்கள் வர வேண்டாம். நான் ஒரு விதவையாய் மாறிவிட்டேன், நீங்களும் அந்த காரியத்தில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம். எனவே நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே 2 மருமகளுடைய நடவடிக்கைகள். 2 பேரும் முதலாவது சொல்கிறார்கள், ஓர்பாலும் சொல்கிறாள், ரூத்தும் சொல்கிறாள், இல்லை நாங்கள் போக முடியாது, உங்களோடு வருகிறோம் என்று சொல்லி. ஆனாலும் மறுபடியும் நகோமி அவள் சில வார்த்தைகளை சொல்லி, இனி நான் இப்படி இருந்து விடுவேன், உங்களால் இப்படி இருக்க முடியும், சில கரிசனையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு அவளுடைய தாய் வீட்டிற்கு கடந்து போகிறாள். ஆனால் ரூத்தோ இங்கே அவள் கடந்து போகவில்லை. ரூத் அவளுடைய மாமியார் மாமியாரை உறுதியாய் பற்றி கொள்கிறாள். 16வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், போதுமானது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே ரூத் சொல்லுகிறாள், நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ எப்படி சொல்லி என்னை என் தாய் வீட்டுக்கு நீ அனுப்ப நினைத்தாலும் சரி, நான் போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை முதலாவது வேத புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், வேத புத்தகம் எதற்காக நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், இது நம்முடைய மாமிசத்தினுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக மாத்திரமல்ல. ஒரு பக்கம் நம்மை ஆசீர்வதிப்பதை குறித்து இம்மையிலே நமக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி எழுதி வைத்திருந்தாலும், மெயினாக இந்த வேதம் கையில் இருப்பது நித்திய ஜீவன், அதாவது அழியாத இந்த ஆத்துமா இந்த வேதத்தை படித்து 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 ஆவிக்குரிய அனுபவங்களை எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதம் நம்ம கையில் கொடுத்திருக்கிறது. எனவே எந்த ஒரு வசனத்தையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வாசிக்க வேண்டும், மாமிசத்தின் எண்ணத்தோடு வாசிக்க கூடாது. மாமிசத்துக்கு உரிய காரியத்தை தான் இங்கே சொல்லப்படுகின்ற வாசிக்க கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரியவைகள். இங்கே நகோமி சொல்லி ரூத் சொல்லுகிறாள், நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி போக மாட்டேன். தேவனுடைய பிள்ளை, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்று சொன்னால், தேவ பிள்ளையுடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சோத்திரம், இங்கே ரூத் தாய் வீட்டிற்கு தன் முகத்தை திருப்பவில்லை. இங்கே மோவாப் தேசத்திலே இவர்கள் இருந்தாலும் மோவாப் தேசத்திலே பெண் கொண்டார்கள். ரூத்துக்கு மோவாப் தேசம்தான். இப்பொழுது அங்கே கணவனை இழந்து போனாலும் இப்பொழுது மோவாப் தேசத்தை விட்டு போகிறாள், தன் தாய் வீட்டை விட்டு போகிறாள், விதவையின் கோலத்திலே போகிறாள். அங்கு எப்படி வாழ்வோம் என்ன செய்ய ஒன்றுமே தெரியாது, ஆனால் போகிறாள். நான் உம்மோடு கூட தான் வருவேன் என்று சொல்லி. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு பின்பு உலக பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சபைக்குள் வந்த பின்பு, தேவ ராஜ்யத்துக்குள் வந்த பின்பு, தாய் வீட்டை திரும்பி பார்க்கிற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. இங்கே ரூத் செய்த முதலாவது செய்கை என்னவென்று சொன்னால், அவள் தாய் வீட்டை மறந்து போனாள். தாய் வீட்டை மறந்தாள் என்று சொன்னால் தாயை மறந்து விட வேண்டும், அப்படி அல்ல, அதன் அர்த்தம் அல்ல. ஒரு திருமணமாகி ஒரு பெண் ஒரு கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் சொன்னால், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு,
உன் தாய் தகப்பனை மறந்துருன்னா அப்படியே மறந்துட்டு போயிடாது. அப்படி அல்ல, நீ அங்கிருந்த அனுபவங்கள். என் தாய் வீட்டில் நான் இருக்கும் பொழுது அவர்கள் என்னை எவ்வளவு அன்போடும் எவ்வளவு கரிசனையோடு நடத்தினார்கள். எந்த வேலைகளும் அவர்கள் எனக்கு கொடுப்பதில்லை. எனக்கு கூறிய எல்லாவற்றையும் அவர்களே செய்து கொடுப்பார்கள். நான் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு கணவன் வீட்டுக்கு வந்த பின்போ எவ்வளவு வேலைகள், இன்னொருவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி அநேக பெண்கள் இன்றைக்கு தாய் வீட்டையே நினைத்து கொண்டிருக்கிறபடினால்தான் அநேக குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு விவாகரத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கைப்பட்ட இடத்துல எல்லாம் புது அனுபவங்கள். அன்றைக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலை. எல்லாவற்றையும் எல்லா தேவைகளையும் தாய் தகப்பன் பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். நன்றாக வாழ்ந்து நன்றாக சாப்பிட்டு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கோ ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளே வந்திருக்கிறோமே. இன்றைக்கு ஒரு கட்டுப்பட்ட நிலைக்கு இருக்கிறோம். அது மிக கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அநேக பெண்கள் இன்றைக்கு எண்ணுவதனால் அங்கே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியவில்லை. கணவனுடைய வீட்டிலே சந்தோஷமாய் வாழ முடியாதபடிக்கு அநேகம் விவாகரத்திலையும் சண்டையிலும் சச்சரவிலும் போய் முடிந்து விடுகிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சுதரம் ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பது என்பது ஒரு மறுவீட்டின் ஒரு அனுபவம். இங்கே கட்டுப்பாடுகள் இருக்கும். தாய் வீடு என்பது உலகத்திலே நம்ம வாழ்ந்த ஒரு அனுபவம். அன்றைக்கு எந்த பாவம் வேண்டுமென்றாலும் செய்யலாம், அன்றைக்கு எந்த தவறுகள் வேண்டுமென்றாலும் செய்யலாம், யாரும் கேட்பது இல்லை. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு வந்த பின்பு இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த தவறுகளை செய்யக்கூடாது, கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை பார்க்கும் பொழுது அங்கு இருந்திருந்தால் கூட நலமாரி தாய் வீட்டை திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தாய் வீடை திரும்பி பார்க்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தை பார்க்க வேண்டும், உலகத்திற்காக தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் அங்கேயே போய்விடக்கூடாது. தாய் வீட்டின் மேல் அன்பு இருக்க வேண்டும். ஆனால் தாய் வீட்டின் அனுபவத்திற்கு திரும்பக்கூடாது. உனக்கு கொடுக்கப்படுற கணவன் வீட்டில் என்ன அனுபவம் அந்த வீட்டிற்கு நீ வர வேண்டும். அதுதான் சபை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி ரூத் சோதரம் இங்கே பார்க்கும் பொழுது அவள் தாய் வீட்டை மறந்து கணவன் வீட்டினுடைய அனுபவத்தை அவள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மறந்து நகோமியினுடைய தன் வாழ்க்கைப்பட்டு வந்த இடத்துல கணவனை இழந்து போனாலும், விதவை கோலம் பூண்டாலும், ஆசீர்வாதம் இல்லாமல் போனாலும், பஞ்சம் ஏற்பட்டாலும், சாப்பிடுவதற்கு ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் தரித்திரமாக நடுரோட்டில் நிற்கிற சூழ்நிலை வந்தாலும், நான் வந்த கணவன் வீடு அதை விட்டு நான் திரும்பி அந்த அனுபவத்தை விட்டு மாறுவதில்லை என்று. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட பிள்ளைகள், சபைக்குள்ள வந்த பின்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தால் உடனே தாய் வீட்டை திரும்பி பார்க்கிற அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகாதீர்கள். அப்படி நீங்கள் திரும்பினால் தேவனுடைய நிறைவான பலனை அடைய முடியாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 14வது வசனத்தை வாசிங்கள். 1வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். இங்கே ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஓர்பாள் மாமியினிடத்தில் அன்பில்லாதவள் அல்ல. ஓர்பாளும் தன் மாமியை அதிகமாக நேசித்தாள். அதனால தான் அவள் முத்தமிட்டு கடந்து போகிறாள். முதலாவது நான் போக மாட்டேன்னு தான் சொன்னாள். ஆனால் மாமியார் கன்வின்ஸ் பண்ணி நீ போ, உன் தகப்பன் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ் என்று சொன்ன பொழுது மாமியார் இடத்துல பிரிகிற ஒரு துக்கம் தாங்க முடியாமல் அவளை முத்தமிட்டு கடந்து போகிறாள். அவளுக்கும் அன்பு இருந்தது. இன்றைக்கு இதில் 2 சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகருக்கு இயேசுவின் மேல் அன்பு இருக்கிறது, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று தெரிகிறது. எல்லாம் இருந்தாலும் தன் சூழ்நிலைக்காக உலகத்திற்கு போய் விடுகிறார்கள். தன் சூழ்நிலைக்காக வேதத்தின்படி முழுமையாய் வாழ முடியாமல் உலகத்தின் அடிப்படையில் பாதி உலக அனுபவங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் ரூத்தோ முழுமையும் கர்த்தருக்கு கொடுத்து விட்டு அவள் செய்கை, அவள் ஆவிக்குரிய ஜீவியம் முழுவதும் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து என்ன வந்தாலும் சோதரம் என் மாமியோடு நான் இருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 16வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல்
உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னது ரொம்ப முக்கியமானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஏனென்று சொன்னால் ஆமென் ரூத் மோவாப் தேசத்தில் உள்ள ஒரு பெண். ஆமென் நகோமி யூத தேசத்தில் உள்ளவள். ஆமென் கர்த்தர் யூத ஜனங்களை தெரிந்து கொண்டார். இவர் தேவனுடைய பிள்ளை. இதுவரைக்கும் ரூத் ஆமென் சோதரம் ஆண்டவருக்குரிய நல்ல ஒரு ஆராதனை செய்தவள் அல்ல. அவள் தேவனுக்கு பிரியமில்லாத ஆமென் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை செய்து வந்தவள். ஆனால் இப்பொழுதோ உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் ஏற்றுக்கொள்கிறாள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவன் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு நல்ல ஒரு குணாதிசயங்கள் பாருங்கள். ஏனென்று சொன்னால் நகோமியின் வாழ்க்கையை ரூத் அறிந்து வைத்திருந்தாள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த தேவன் உண்மையாகவே இவ்வளவு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆமென் நகோமி அந்த ஆண்டவருக்குள்ளே இருந்த அந்த வாழ்ந்த உண்மையான வாழ்க்கையை ரூத்தானவள் ருசித்து பார்த்திருந்தாள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது என்று சொல்லி ஒருவன் பின்வாங்கி இயேசு விட்டு போவான் என்று சொன்னால் அவன் உண்மையாக கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்கவில்லை. அவருக்குள்ளாக வாழ பழகவில்லை. மேலோட்டமாக கிறிஸ்துவங்கிற கோணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ரூத்தானவளோ நகோமி இவ்வளவு உபத்திரவத்துக்கு நடுவில் அந்த உபத்திரவம் வருவதற்கு முன்பதாக அந்த ஆண்டவர் குறித்து எப்படி ஜெபம் பண்ணினா, அவன் எப்படி சாட்சியாய் வாழ்ந்தால், அவன் அந்த ஆண்டவர் குறித்து ரூத்துக்கு நகோமி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் அமைக்கு நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் நகோமியின் குணாதிசயங்களை வைத்து ரூத் இவள் ஆராதிக்கிற தெய்வம் மிக நல்ல தெய்வம் என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டாள். அமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ரூத் ஒரு பக்கம் நல்ல காரியங்களை அவள் செய்திருந்தாலும் ஆமென் இங்கே நகோமியுடைய மாமியார் ஆமென் அந்த மருமகளை மகளாக அங்கே பாவித்து அவள் பார்க்கிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லும் பொழுது ஆமென் என் மக்களே நீங்கள் திரும்பி உங்கள் தேசத்துக்கு போங்க, என்னோடு நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம். தன் மருமக கஷ்டப்படுறது அங்கே விரும்பலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலத்தில் அப்படி இருக்குதான்னு தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் நகோமி தன் மருமக்கள் அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவள் விரும்பினாள். ஆனால் தன் ஆண்டவரை குறித்து அவள் சாட்சி உள்ளவளாய் வாழ்ந்தாள். அதை பார்த்தவனே ரூத்து உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்குள்ள எந்த அளவுக்கு சாட்சியாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு ஒருவர் நம்மை பார்த்து மனம் திரும்புவார்கள். நல்ல சொல்லுங்களேன். அதுதான் இந்த காலம். அதுக்கு தான் ஆண்டவர் தேசத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். நாம் குறை உள்ளவர்களாக இருந்தால் நம்மை பார்த்து ஒருவரும் மனம் திரும்புவதில்லை. நாம் சாட்சி கெட்டவர்களாக இருந்தால் நம்மை குறித்து ஒருவரும் மனம் திரும்புவதில்லை. ஆமென் சொல்லுது. இங்கே நகோமியினுடைய சாட்சி ரூத்தை அசைத்தது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. மரணமே அல்லாமல் அடுத்து 17வது வசனத்தில் சொல்லுகிறாள், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எந்த ஒரு மருமகளாவது மாமியார் இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் கணவர் இடத்துல கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறது இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உண்மை தானே. ஆனால் இங்கே ரூத் தன் மாமியாராகி நகோமியை பார்த்து சொல்கிறார், மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்ன பிரிக்க முடியாது. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அனுபவம். சில சோதனை, சில பிரச்சனை, சில கஷ்டம் இதை பார்த்த உடனே சபையை விட்டே வெளியே ஓடிடுறது, ஆண்டவரே மறந்து போயிடுறது. இதுக்கு வந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் ரூத் சொல்கிறாள், மரணமே வந்தாலும் பரவாயில்ல, உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவரே மரணம் வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அன்பை விட்டு என்னை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. நல்ல சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பை என்னை விட்டு எந்த கிரியையாலும் எடுத்து போட முடியாது. என்ன வந்தாலும் உங்களுடைய அன்பை பற்றி கொண்டு நான் வாழ்வேன். ஆமென். அந்த உடன்படிக்கை நமக்கு வேண்டும். ஆமென். ரூத்தினுடைய செய்கை ஆமென் சோதரம் அவள் தேவனோடு நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணுவது போல இருந்தது. கர்த்தரோடு நல்ல ஒரு உடன்படிக்கை. மரணம் வந்தாலும் மரணத்தை தவிர ஒன்றும் என்ன உம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. அந்த லெவலுக்கு வந்துட்டா ரூத். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.
ஆமாம். அதனால தான் போவாஸ் சொல்கிறாரு, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்பொழுது மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெகேமுக்கு மாமியாரும், அதாவது நகோமியும் ரூத்தும் கடந்து போகிறார்கள். ரூத்து மாமியாரை விட்டுவிடவில்லை. எனவே அவளை அழைத்து கொண்டு பெத்லெகேமுக்கு வருகிறார். அங்கே இவருடைய நெருங்கிய உறவினரான போவாஸ் இருந்தார். ஆனால் இவர்களுக்கு அது தெரியாது. இப்படி ஒரு நெருங்கிய உறவு முறை உண்டு என்று சொல்லி நகோமிக்கு தெரியும். அதாவது எலிமேலுக்கு நகோமியுடைய கணவருடைய சொந்தக்காரன், நெருங்கிய சொந்தக்காரன் தான் போவாஸ். இப்பொழுது இந்த தேசத்துக்கு வந்தாச்சு, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. உடனே வயல்களிலே போய் தானியத்தை புரக்கிக் கொள்ள ரூத்தை நகோமி அனுப்புகிறாள். ரூத் வயல்களில் போய் தானியத்தை எடுத்து, அதாவது புரக்கி எடுத்து கொண்டு வருவதற்கு அவள் கடந்து போகிறாள். எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 23வது அதிகாரம் 22வது வசனம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில், உங்கள் தேசத்தின் வெள்ளாமையை நீங்கள் அறுக்கும் பொழுது வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டு விட வேண்டும். போதுமானது. அந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வயல்களை அறுக்கும் பொழுது, அறுவடை செய்யும் பொழுது அங்கே சிந்துகிற தானியங்களை நீங்கள் எடுக்கக்கூடாது. வயல் ஓரங்களில் இருக்கிற அந்த தானியங்கள் எல்லாம் ஒட்டாக நீங்கள் அறுத்து விடக்கூடாது, அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வயலில் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓரத்தில் இருக்கிறத அறுவடை பண்ணுவாங்க. எதுக்குன்னா மிஷின் ஓடும் பொழுது அது சைடில் இருக்கிறதுல அது விட்டுரும். அதனால் சைடில் இருக்கிறது கூட என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல சைடில் இருக்கிறதெல்லாம் வெட்டி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஓரத்தில் இருக்கிறத என்ன செய்யாத, வெட்டாத, எடுக்காத, அது ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் புரியுதுன்னு சொன்னார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு ஏழை எளியவர்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருந்தார். எனவே இந்த ரூத்தானவள் இப்பொழுது அங்கே அறுவடை நடக்கிறது, தானியத்தை பொறுக்கிக் கொள்ள அங்கே போகிறாள். அது யார் வயல் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் நடத்தின பாதை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், எஸ்தர் போய் அங்கே, ரூத் போய் அங்கே தானியத்தை புரக்கி கொண்டிருக்கிறாள். அது அவனுடைய சொந்தக்காரனாக இருந்ததானே, உறவின் முறையானாக இருந்ததானே போவாசின் வயலாக இருந்தது. இது சோதர் ரூத்துக்கு தெரியாது. அவள் புரக்கி கொண்டிருக்கிறாள். போவாஸ் வருகிறான். இந்த பெண் யார் என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த பெண் யார் என்று போவாஸுக்கு சொல்லப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பொழுதுதான் போவாஸ் வந்து அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறான், நீ எந்த ஒரு வயலுக்கும் போக வேண்டாம், இங்கேயே என்ன செய், தானியத்தை நீ பொறுக்கிக் கொள் என்று சொல்லி அவளுக்கு தானியத்தை பொறுக்குவதற்கும் சோதரம் அங்கே பாதுகாப்பையும் அவன் அங்கே கொடுத்தான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளையே, திக்கற்ற நிலையிலே பாதுகாப்பு இல்லாமல், ஆகாரத்துக்கு வழி இல்லாமல், போஜனத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உறுதியாய் நம்பி அண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு உரிய போஜனத்தை கொடுப்பதற்கு தேவன் சோதரம் திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சரியான பாதுகாப்பையும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. தேவனுடைய சபையிலே உங்களுக்குரிய ஆகாரமும் பாதுகாப்பும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இங்கே ரூத்தை குறித்து, ரூத் செய்த காரியத்தை குறித்து போவாஸ் இடத்துல சொல்லப்பட்ட பொழுதுதான் போவாஸ் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். போவாஸ் ரூத்துக்கு எல்லா சகல நன்மைகளையும் செய்தார். அப்பொழுது இவளுக்கு மிகுந்த ஆச்சரியம். நான் மோவாப் தேசத்து, அந்நிய தேசத்து ஒரு பெண், எனக்கு இவ்வளவு சகல நன்மைகளை செய்தீரே என்று சொல்லி அவள் பாதத்தில் விழும் பொழுது போவாசுடைய பாதத்தில் விழுகிறாள். அப்பொழுதுதான் போவாஸ் சொல்கிறான், நீ உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நான் அல்ல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு சபைக்குள்ள வருகிறவர்கள் போதகரை நம்பி விடுகிறார்கள். அந்த சபைக்கு போறிய உனக்கு அந்த போதகர் என்ன பாஸ்டர் அல்லியா கொடுக்கிறாரு? பாஸ்டர் கொடுக்க மாட்டாரு, கர்த்தர் தான் கொடுப்பார். சபை என்பது பாஸ்டர் நடத்துகிறதில்ல, தேவன் நடத்துகிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கண்ணோட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த சபைக்கு போன உனக்கு அங்கே என்ன கிடைச்சி, யார் என்ன கொடுத்தா, அல்லியா கொடுத்தாங்க? அப்படி கேட்கிற ஜனங்கள் எத்தனை?
அதை கண்டு இடறி போறவர்கள் எத்தனை? ஆமா சரிதானே, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போவர்கள் எத்தனை பேர்? ஆனால் இங்கே போவாஸ் சொல்கிறார், நான் அல்ல, உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அவர் தான் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பார். நானோ ஒரு தானியத்தை கொடுக்க முடியும், உனக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். அவர் நிறைவான பலனை கொடுப்பார் என்கிற வார்த்தையை போவாஸ் ஆமென் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை சபைக்கு வரும்பொழுது கர்த்தரை முழுமையாக நம்பி முழு விசுவாசத்தோடு வாருங்கள். அவர் உங்களுக்கு நிறைவான பலன் கொடுப்பார். ஆமென். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். சொல்வது மாத்திரமல்ல, இப்பொழுது நடந்த காரியங்களை ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமி இடத்துல போய் சொல்லுகிறார். நகோமி இந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது, ஓ போவாஸ், ஓ அந்த நபர் அவன் உன்னுடைய உறவின் முறையான், உன்னுடைய சோதரர் எலிமேக்களுடைய சொந்தக்காரர், நெருங்கிய சொந்தம். எனவே நீ இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்கிறார், ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் இளம் பிராயத்தில் கணவன் மரித்து போவான் என்று சொன்னால் அந்த பெண்ணை அவனுடைய உறவின், அதாவது சொந்தக்காரன் ஒருவன் என்ன செய்யலாம் சொன்னால் மீட்டுக் கொள்ளலாம். அதாவது இந்த விதவை கோலத்திலிருந்து மீட்டுக் கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த பழக்கம் அன்றைக்கு இருந்தது. அப்போ போவாஸ் இவளை மீட்டுக் கொள்வதற்கு உரிமையாளன், அதாவது சொந்தக்காரன். இந்த இவள் கணவனை இளம் பிராயத்தில் இழந்தாலும் இப்பொழுது அவளை மீட்டுக் கொண்டு தன் மனைவியாக்கி கொள்வதற்கு இவனுக்கு உரிமை உண்டு. எனவே சோதரம் நகோமி ஆலோசனை கொடுத்து அனுப்பார். நீ இன்றைக்கு போவாஸ் களத்து மேற்றிலே அறுவடை செய்த தானியங்களை வைத்து அங்கே காவலுக்கு இருப்பான், காவலுக்கு தூங்கிக் கொண்டிருப்பான். அப்பொழுது நீ அவன் பாதத்தின் அருகே போய் படுத்துக்கொள் என்று சொல்கிறார். அது நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு சிலர் வேதத்தை அநேகர் வேதத்தை தவறான கோணத்தில் புரிந்து கொள்கிறார்கள். இங்கே ரூத் அவனிடத்தில் நகோமி கொடுத்த ஆலோசனை என்ன சொன்னால், உன்னை அவன் மீட்டுக் கொள்ளும்படி, உன்னை அவன் தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி உன் விருப்பத்தை தெரிவிக்கும்படி அவன் பாதத்திலே போய் நீ படுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். ரூத்தானவளோ போகிறாள் தன் நகோமி என்னுடைய ஆலோசனையை கேட்டு அதே போல இரவு நேரத்தில் போகிறாள். போவாஸ் நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து தூங்கி கொண்டிருக்கிறான். திடீரென்று எழுந்து அவன் பார்க்கும் பொழுது பாதத்தின் அருகே ரூத் படுத்து கொண்டு கிடக்கிறாள். அலையிலே சொல்லுங்களேன், அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாதத்தின் அருகே படுத்து கிடக்கிறாள். இங்கே ரூத்தினுடைய செய்கை என்னவென்று சொன்னால், தானாக ஒரு முயற்சி எடுத்து தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி எப்படியாய் இவனுக்கு கணவனாகி விட வேண்டும் என்று சொல்ல அவள் முயற்சிக்கவில்லை. அங்கே அவள் செய்த முயற்சி என்னவென்று சொன்னால், நகோமி கொடுத்த ஆலோசனையின்படி சோதரம் அவள் பாதத்திலே கிடந்தாள். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நீங்களாக முயற்சி எடுத்து நிறைவேற்றிக் கொள்ள விரும்பக்கூடாது. கர்த்தர் பாதத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்ல சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே இரவு நேரத்தில் போய் தன் சுய விருப்பத்தை அவளுக்கு அங்கே போவாசுக்கு தெரிவித்து என்னை திருமணம் செய்து கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி என்றெல்லாம் அவள் சொல்லவில்லை. அவள் பாதத்தின் அருகே போய் படுத்திருக்கிறாள். அவள் சுய எண்ணத்தின்படி அவள் அத்துமீறி அவள் சோதரம் போவாஸ் இடத்தில் அவள் போகவில்லை. இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே வருகிற தேவ ஜனங்கள் கர்த்தர் உடனே என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் சொல்லி ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்ணி அவர் சித்தத்தை செய்ய விடுகிறதில்லை. ரூத்தோ சித்தத்திற்காய் காத்திருந்தாள். சொல்லுங்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுறது காலம் வரை அவள் போவாசுடைய பாதத்தில் தான் படுத்திருந்தாள். சொல்லுங்களேன். அல்லேலூயா. காலம் விடியும் வரை அவள் பாதத்தில் தேவப்பிள்ளை, உனக்கு ஒரு விடிவு காலம் வரும் வரை அவள் பாதத்தில் படுத்திரு. கர்த்தருடைய பாதத்தில் நீ விழுந்துகிட. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். காலம் விடியும், கண்டிப்பாய் விடியும். விடிவு காலம் வரும் உன்னுடைய வாழ்க்கையில. விடிவு காலம் வராமல் போகாத ரூத் காலை விடியும் வரை போவாசின் பாதத்தில் படுத்து கிடந்தாலே தவிர அவள் சுய விருப்பத்தின்படி அங்கே எந்த ஒரு காரியத்தை அவள் மேற்கொள்ளவில்லை. சொல்லுங்கள். அல்லேலூயா. போவாஸ் எழுந்து பார்த்து, என்னை விட நெருங்கிய சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவனை மீட்டுக் கொள்வதற்கு அவனிடத்தில் விருப்பத்தை கேட்கிறேன்,
இல்லை என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். எவ்வளோ பெருந்தன்மை பாருங்க போவாஸ்க்கு. என்று சொன்னால் என்னை விட நெருங்கிய சொந்தக்காரன் உனக்கு ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திலும் ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே அந்த பெண்ணை அவனிடத்தில் கேட்கிறான். அவன் நீயே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும்பொழுது போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. ரூத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியோடு அவன் ஏற்றுக்கொள்கிற அனுபவத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்தை வாசிக்கும், 3வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அதுதான் ரூத்தினுடைய செய்கை. இரவு நேரத்தில் எழுந்து பார்க்கிறாள். நன்றாக தூங்கி இருந்த போவாஸ் திடீர்னு எழுந்து அரண்டு பார்த்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் திடீர்னு கால் பக்கத்தில் படுத்திருக்கிறது? அங்கே ரூத். அவன் எழுந்து சொல்லுகிறான், மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான வாலிபர்களுக்கு பிறகே போகாததினால். எப்படி ஒரு வார்த்தை! நீ கணவனை இழந்து விட்ட சிறு வயதில், ஆனால் உன் கர்ப்பை நீ காத்து கொண்டு நடந்தாய். உன் இஷ்டப்படி நீ போகவில்லை, நீ தவறான செய்கைகளை நீ ஈடுபடவில்லை. எனவே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிற பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. கணவனை இழந்த பின்பு உண்மையோடு நீ நடந்தாய். இந்த உத்தமம், ஆமென், அது அந்த நற்குணம் பெரிய உத்தமமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள்ளே நீங்கள் வருவதற்கு முன்பதாக இருந்த அந்த உண்மையான வாழ்க்கை உத்தமத்தை விட ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் உண்மையாய் கர்த்தருக்குள்ள நீங்கள் இருந்தீர்கள், அந்த உத்தமம் பெரியது. ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் நடந்து கொண்ட உத்தமத்தை விட, உங்களிடத்தில் சகல ஆசீர்வாதங்களும் சகல மேன்மைகளும் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றியாய் நடந்து கொண்ட அந்த உத்தமத்தை விட, எல்லாம் இழந்து போய்விட்டது, ஒன்றுமே இல்லை, இந்த சோதனை காலத்தில் எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறோமோ அதை பெரிய உத்தமமாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. இவ்வளவு பாடு, பிரச்சனை, உபத்திரம் வந்த உடனே நீ என்னை விட்டுட்டு நீ போகல. நீ விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்கு, பழைய ஆராதனைக்கு, இவைகளெல்லாம் தெய்வங்கள் இல்லைன்னு சொல்லி எதெல்லாம் நீ விட்டுட்டு வந்தியோ அதை மறுபடியும் நீ நாடி போகாமல் உண்மையாக இருந்தாய். ஆண்டவர் சபை மக்கள் அப்படித்தான் ஆண்டவர் பார்ப்பார். ரட்சிக்கப்பட்டு நீ வந்துட்ட, எல்லாம் நல்லா இருக்கும்பொழுது ஆண்டவர் நீ துதித்தாய். சில சோதனை காலம் வரும் பொழுது நீ பழைய அந்த அனுபவத்துக்கு திரும்பி போகாம, இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் இந்த காரியத்தை எதை சொல்றார் அப்படின்னா, நீ அங்கே ரூத் இடத்துல போவா சொல்கிறார், நீ தரித்திரரும் ஐஸ்வர்யங்களான வாலிபடத்தில் பிறகே நீ போகாமல் கர்த்தரை அறிந்து அவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரை விட்டுட்டு இன்னொரு ஆராதனை செய்ய உயிரில்லாத ஒன்றை வழிபடுவார்கள் சொன்னால் அது விபச்சார பாவத்துக்கு ஒப்பனையாக வேதம் எழுதுகிறது. இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேடிக்கொண்டு பின்பதாக யாருக்கு தெரியாத ஒரு வேஷத்தையும் போடுகிறார்கள். பல தெய்வம் அல்ல, ஒரே ஒரு தெய்வம். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை நம் பாவத்துக்காக ரட்சித்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படும்போது மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையில மீட்பு வருகிறது. எந்த தெய்வத்தெல்லாம் கும்பிடுறோங்கிறது முக்கியம் அல்ல. பாவத்திலிருந்து மனம் திரும்பி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த விடுதலை யார் இடத்திலிருந்து கிடைக்கிறது? அது கர்த்தர் இடத்திலிருந்து கிடைக்கிறது. அவர்தான் பாவத்துக்காக ரத்தம் சிந்தின மீட்பர். நீ சோதனை வந்திருந்தாலும், பிரச்சனை வந்திருந்தாலும், உன் குடும்பத்துக்குள்ள நிறைய தரித்திரம் இருந்திருந்தாலும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருந்தாலும், நீ ஐஸ்வர்யமான வாலிபனை தேடி நீ போகவில்லை. நகோமி ஸ்தோத்திரம் இங்கே ரூத்துக்கு தவறான ஆலோசனை கொடுக்கவில்லை. பணம் பொருள் நம்மிடத்தில் இல்லை, நீ ஐஸ்வர்யமான வாலிபனிடத்தில் போ என்று சொல்லவில்லை. போவாஸ் உன்னுடைய உறவின் சொந்த, அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் சொந்தக்காரன், உன்னை மீட்டுக் கொள்வதற்கு உரிமை படைத்தவன். அவன் பாதத்துக்கு போ சொன்னார். உன்னை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் பாதத்தில் விழுந்து கடை. ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா.
அவர் பாதத்தை மட்டும் பிடித்துக்கொள். அவனுடைய பிரச்சனை, உன் நெருக்கமான சூழ்நிலைகளில் யாரையோ ஒருவரை நீ தேடி போன அவசியமே இல்லை. எங்கேயாவது போய் இந்த பிரச்சனை தீர்த்து கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. சில பெரிய பிரச்சனை வர்றது பார்த்தோன்னே பிசாசு பிடிச்சிருக்குது, எப்படி நடக்கும் தெரியல, எப்படி விடுதலை கிடைக்கும் தெரியல. ஒரு நாள் ஜெபம் பண்ண வராங்க, 2வது நாள் மந்திரவாதியை பார்க்க போயிடுவாங்க, இன்னொரு நாள் ஜெபம் பண்ண வருவாங்க, இன்னொரு நாள் ஜோசியம் கேட்க போயிடுவாங்க. இதெல்லாம் இல்லை, கர்த்தர் பாதத்தில் விருந்தா கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உன் செய்கை அவர் பாதத்தில் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். இருக்கும்போது நீ உத்தமமாக இருந்ததை விட, நீ நற்குணமாக இருந்ததை விட, இப்போது இல்லாத நேரத்தில் நீ பெரிய நற்குணத்தை வெளிப்படுத்தினாய். அது தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அடுத்ததாக பாருங்க, 9வது வசனத்தை வாசிங்க. நீ யார் என்று கேட்டான். நீ யார் என்று கேட்டான். அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும். நீர் சுதந்திரவாளி என்றால். நீர் சுதந்திரவாளி என்றால் போதுமானது. இந்த வசனத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. எசேக்கியேல் புத்தகம் 16:8. நான் உன் அருகே கடந்து போன போது. நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. உன் நிர்வாணத்தை மூடி. உன் நிர்வாணத்தை மூடி. உனக்கு ஆணையிட்டு கொடுத்து. உனக்கு ஆணையிட்டு கொடுத்து. உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று. உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். போதுமானது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே ரூத் போவாசின் இடத்துல இரவு நேரத்தில் நான் உம்முடைய நான் உமது சுதந்திரவாளி, உம்முடைய போர்வை என்மேல் விரியும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்னன்னு விளங்கி கொள்ள முடியாது. என்ன திடீர்னு இரவு நேரத்தில் போர்வை என்மேல் விரியும் என்று சொல்லுகிறார்? ஆண்டவர் எருசலேம் தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் அந்த வழியாய் கடந்து போனேன். உன்னுடைய காலம் பருவ காலமாக இருந்தது. உன்னுடைய வயது வாலிப வயதாக இருந்தது. அதாவது பயன்படக்கூடிய அனுபவத்தில் நீ இருந்தாய், பிரயோஜனம் உள்ள உள்ள நீ இருந்தாய். எருசலேம் தேசத்தை குறித்து எழுதுகிறார். அப்பொழுது நான் என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து உன்னுடைய நிர்வாணத்தை நான் மூடினேன். தேசமே, நீ பாவத்திலே நீ விழுந்து போய்விடாதபடி, அக்கிரமத்திலே நீ விழுந்து போய்விடாதபடி. தேசத்தில் பல பாவங்கள், பல அக்கிரமங்கள், பல விதமான கேடுகள் நிறைந்ததா இருக்கிறது. அந்த அக்கிரமத்துக்குள்ள நீ போய்விடாதபடி என்னுடைய வஸ்திரத்தை மூடி நான் உன்னை மீட்டு கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த காலத்தில் போர்வையை விரிப்பது என்பது மீட்டுக் கொள்வதற்கு அடையாளம். உனக்கு நான் பாதுகாப்பை கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணி உன்னை எனக்கு சொந்தமாக மீட்டுக் கொள்கிறேன் என்பதற்கு அடையாளம் தான் போர்வை விரிப்பது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எருசலேம் தேசத்தை குறித்து எழுதுகிறார். நான் என்னுடைய வஸ்திரத்தை உடுத்தி உங்களை மீட்டுக்கொண்டேன். ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து தான் நம்மளை மீட்டுக்கொண்டார். சபை என்பது மணவாட்டி, ஆண்டவர் மணவாளன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சபையின் மேல் ஆண்டவர் அவருடைய வஸ்திரத்தை விரித்து தான், அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தை விரித்து பாவிகளாக இருந்து நம்மை பரிசுத்தவான்களாக மீட்டு அவரோடு வைத்து உடன்படிக்கை செய்து கொண்டார். இதற்கு அடையாளம் தான் இங்கே ரூத் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய போர்வை விரியும், நான் உம்முடைய சுதந்திரவாளி, உம்முடைய சொந்தக்காரி, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பதற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்று அவள் முறையிடுகிறாள். தேவனுடைய பிள்ளையை கர்த்தரிடத்துல மீட்டு கொள்ளும்படி அவரை நோக்கி பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீட்பு இல்லாமல், மீட்பு கிடைக்காம வாழ வழி இல்லாமல் அலைகிறீங்களா? தகிச்சு பண்ணிக்கிறீங்களா? மீட்பை கர்த்தரிடத்திலே கேளுங்கள். அவர் உங்களை மீட்டு அமைச்சது. அவர் ஒருவர் தான் மீட்பர், மீட்பதற்கு தகுதி உள்ளவர். அவர் நெருங்கிய சொந்தக்காரர். அவர் ஒருவர் மாத்திரம் நெருங்கிய நம்முடைய தகப்பனவர். அவர் நம்மளை மீட்டுக்கொள்ள. நீங்கள் எந்த ஜாதி, எந்த மதம், ஏழையா எளியா பணக்கார, ஏதோ அவருக்கு தேவையில்லை. அவருடைய சொந்த பிள்ளைகள், அவர் நமக்கு சொந்தக்காரர். அவருக்கு தான் நம்ம பாவத்திலிருந்து நம்ம மீட்பதற்கு, நம்முடைய பிரச்சனையில் உபத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மை போட்டு நம்மை மீட்டுக் கொள்வா. உங்களுக்கு மீட்பு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தை, இதுதான் சோத்திரம் ரூத் செய்த செய்கைகள். அதனால் அவளுக்கு கிடைத்த நற்பலன்கள் என்ன? ஆண்டவர் சொல்றார். போவாஸ் வாழ்த்தும் பொழுது வாழ்த்துகிறார்.
நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வாழ்த்துகிறார். அவளுக்கு கிடைத்த பலன் என்ன? எடுத்து வாசிங்க. 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயலுக்கு போய் யாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதா இருந்தது. இவள் செய்கைகள் சரியா இருந்தபடியினால், தன் மாமியாரோடு அவள் எல்லா இன்பத் துன்பங்களை அனுபவிக்க அவள் வந்தபடியினால், ஆண்டவர் அவரை எங்கே போஜனம் உண்டோ அந்த பாதைக்கு சரியாய் நடத்தினார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவளுக்கு கிடைத்த நிறைவான பலன் முதல்ல என்னென்னா, போஜனம் எங்கே இருக்குதோ அங்கே நடத்தினார். கர்த்தருடைய பிள்ளையை, நீங்கள் உங்கள் செய்கைகள் சரியாக இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்குதோ அங்கே நேரம் உங்களே கொண்டு போய் நடத்துவார். நீங்கள் தேடி அலையின அவசியமே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனையோ வயல்கள் இருந்தாலும் கரெக்டாக அவள் சொந்தக்காரனுக்கே போவாசிகளுக்கு கர்த்தர் அவனை நடத்தினார். உங்கள் செய்கைகள் அது சரியாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், அவரே ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தேடி ஜனங்கள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அவசியமே இல்லை. கர்த்தரை தேடி செய்கைகள் சரியாக இருந்தால் போதும், கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் அவரே நடத்தி கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஆமென். 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அச்சு போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலை நிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். ஆமென். இங்கே போவாஸ் ரூத்தை ஊர் ஜனங்கள் முன்பதாக ஆமென் தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தனக்கு சொந்த மனைவியாக ஏற்றுக்கொள். விதவை கோலத்திலிருந்து அவளுக்கு மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் போவாஸ் மூலமாய் கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மரித்தனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் என்று எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுடைய பெயர் அற்று போகாமல் இருந்திருப்பதற்காக, ஆமென். நம்முடைய நற்கிரியைகள் சரியாக இருந்தால் தேவன் நம்முடைய சந்ததியின் பெயர் அற்று போகாமல் சந்ததியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம குறுகிய வட்டத்தோடு தான் கர்த்தர் இடத்துல வர்றோம். அங்கே போவாஸ் சொல்லுகிறார், நான் பெயரற்று மக்லோனுடைய பெயர் அற்று போகாமல் இருப்பதற்கு, அவர்களுடைய சரித்திரம் இதோடு முடிந்து போகாமல் இருப்பதற்கு, இப்படி ஒரு குடும்பம் இருந்தது என்று சொல்லி சில ஆண்டுகள் ஆனால் நம்ம எல்லோருக்கும் மறக்கப்பட்டு போய்விடும். ஏன்னு சொன்னால் ஆண்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள், வம்சம் போய்விட்டது, வம்சம் இல்லை இங்கே. எனவே இந்த பெயர், இந்த குடும்பத்தினுடைய பெயர் அற்று போகாமல் இருப்பதற்கு நான் இவளை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஊர் ஜனங்களுக்கு முன்பதாக ஏற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் பெயர் அற்று போகாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் குடும்பத்தின் பெயரற்று போகாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களிலிருந்து ஒரு புதிய சந்ததியை தேவன் உருவாக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏனோ தானிட்டு கர்த்தரை பின்பற்றக்கூடாது. கர்த்தர் ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தோடு தான் உங்களை அழைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இருந்த பெயர் அல்ல, ஒரு புதிய பெயரை ஆண்டவர் கொடுத்து, ஒரு புதிய கணத்தை ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்து புதிய சந்ததியாக இவங்களை நடத்துவார். பெயரற்று போகாமல் அவனை மனைவியாக மீட்டு நடந்த என்ன தெரியுமா? ஆமென் சோதரம். கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தார். ஆமென். புதிய சந்ததி ஆண்டவர் கொடுத்தார். இந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இங்கே ஆமென் சோதரம் ரூத் போவாசுக்கு ஓபேத்தை பெற்றெடுக்கிறார். ஓபேத் தாவீதினுடைய தாத்தா, ஈசாயினுடைய தகப்பன். தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சந்ததியை பெயரற்று போகாமல் மனைவியாக்கி கொள்கிறேன்னு சொன்ன போவாஸ் கடைசியில் எங்கே ஆண்டவர் கொண்டு சந்ததி நிறுத்துறாரு பாருங்க.
கர்த்தருடைய சந்ததியில் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா எழுதி சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் தேவப்பிள்ளை அவரை நம்பிக்கொண்டு சரியான விசுவாசத்தோடு சரியான செய்கையோடு நீ அவரை பின்பற்றினால், சரியான நோக்கத்தோடு அவரை நீ பின்பற்றினால், அவர் கொண்டு எங்கே கொண்டு நிறுத்துவார்னா அவர் சந்நிதியில் தான் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா எழுதி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். இடையில் அவர் கைவிட்டுட்டு போக மாட்டார். அந்த சந்ததியை தெரிந்து கொண்டு மாத்திரமல்லாமல் அவருடைய சந்ததி இயேசு கிறிஸ்துவின் சந்ததி வரை போய் கொண்டிருந்தது. அல்லேலூயா. உங்களை நித்திய ஜீவியத்தில் கொண்டு நிறுத்துகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் நல்லவர். உங்கள் செய்கைக்கு தக்க நற்பலன் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. இந்த மாதத்தில் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வா. தேசத்தில் உங்களை ஜீவனோட பலத்தோடு வைத்து அவர் உங்களை பாதுகாப்பா. அவருடைய திட்டத்துக்கு நேரம் உங்களை நடத்துவார். புதிய கிருபைகளை தந்து நடத்துவார். உங்கள் செய்கைகளை ஆராய்ந்து பாருங்கள். எந்த ஒரு தேவ பிள்ளையும் தன் செய்கைகளை ஆராய்ந்து பார்க்காமல் இருக்கிற வரை முழுமையான ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள முடியாது. தன் செய்கைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய செய்கைகளை சரிதான ஆராய்ந்து பாருங்கள். அவர் சமூகத்தில் நிச்சயம் உங்கள் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துவா. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு சரியான ஆசீர்வாதத்தை மேன்மை நமக்கு தருவா. அவருடைய பாதுகாப்பின் காரணம் நம்மோடு இருக்கும். இப்படி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை இறக்கம் நின்றதானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைக்கு பயபக்தி இல்லாத ஒரு காலகட்டத்தில், நியாயாதிபதிகளின் காலத்தில் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பயபக்தி இல்லாமல் வாழ்ந்தார்கள். பாவத்தின் ஜீவியத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு குடும்பம் கர்த்தரை உறுதியாய் நம்பி இருந்தது. நம்பியிருந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்பியிருந்த அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய சந்ததி வர கர்த்தர் உதவி செய்தீர். அந்த சந்ததியின் பெயர் நிலைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தீர். உலகம் பயபக்தி இல்லாமல் பொல்லாங்குக்குள்ளுக்குள் போயிட்டு இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையே, நீ பயபக்தியோடு கர்த்தரை பின்பற்று. கர்த்தர் உன் சந்ததியின் பெயர் நிலைத்துவங்க ஆண்டவர் கிருபை செய்வா. உன் சந்ததியின் மேன்மை நம்ம எல்லாரும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வா. அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவா. அவர் உங்களுக்கு தயவு பாராட்டுவா. அவர் உங்களுக்கு பலத்தை தருவார். அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை தருவார். பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை தருவார். பரிசுத்தமுள்ள பிதாவை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் உங்களோடும் என்னோடும் நீடித்து நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உம் நாமம் உயர்த்து, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவோ போதாதையா. உம் அன்பை பாடு, ஓய்வின்றி போற்று, இந்த ஒரு ஜீவியம் போதாது.